இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த அபூர்வா கோயிலுக்கு வந்து சாரதா ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி, பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி அது கோயில்ல வச்சு என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியலப்பா. ஏய் அமைதியா நீ சொல்லு. அந்த கோயில் சன்னதியில எல்லாரும் முன்னாடியும் என் சாரதாவை இப்ப இதெல்லாம் தேவையா? தேவதா அங்க நடந்தது சின்ன விஷயமா? என் சாரதாவுக்கு பெரிய அவமானம் நடந்துச்சு. என் தேவதைக்கு அந்த அபூர்வா கொண்டாடிக்க முயற்சி பண்ண 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 வாழ்க்கையில தடவை நான் செஞ்ச தப்ப உணர்ந்து ஒரு புருஷனா ஒரு ஆம்பளையா நடந்து அந்த அப்புறவோட சேர்ந்து எல்லாரையும் திட்டி என் சாரதாவை கூட்டிக்கிட்டு நான் இங்கிருந்து வந்துட்டேன். இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், வாசல மிதிக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, என் புள்ள வீட்டு கூட போக முடியாது. ஏன்னா அவனை வரவிட மாட்டான். அதனாலதான் நான் இப்படி தெரு வாசத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் தம்பி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்கேன். என் சாரதாவுக்கு அது அபூர்வா போட்டு அடிக்கலான்னு பார்த்தா. ஷோபா சந்திரா, இந்த தப்பெல்லாம் இதோட நிறுத்தணும். என்ன மன்னிச்சிருமா. எனக்கு இப்படி பண்றதுல விருப்பம் இல்லைன்னாலும் எனக்கு வேற வழி தெரியல. நீங்க இருந்திருந்தாலும் மாமா இல்லாம கல்யாணத்தை நடத்தினா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதனாலதான் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுக்கு பதிலா நான் செஞ்சேன். எதா இருந்தாலும் அப்பா இல்லாம கல்யாணத்தை நடத்தினா அது யாருக்குமா கேட்ட பேரு? நம்ம குடும்பத்துக்கு தானே. கல்யாண பொண்ணோட அப்பாவே இல்லாம கல்யாணத்தை நடத்திட்டாங்கன்னு எல்லாரும் அப்பாவை திட்டுவாங்கல்ல. நான் தான் உன் பொண்ணுன்னு என்னால சொல்ல முடியாது. கண்ணு முன்னாடி நமக்கு கெட்ட பேர் வர மாதிரி அவங்க நடந்துக்கும் போது என்னால அமைதியா இருக்க முடியாது. அதனாலதான் நான் ஒன்ன மாதிரி பேசினேன். நான் உன்னோட பொண்ணுதான்னு சொல்லிக்கிற அதிர்ஷ்டம் எனக்கு இன்னும் வரலமா. அந்த உண்மையை நான் சொன்னா ககனை விட்டு பிரியிற மாதிரி ஆயிடும். அவரை பிரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உண்மையை சொல்லாம இப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ககனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவரு மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன் சொல்லு? நெருப்புல எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என்ன நீங்க வெளியில தூக்கி எறிஞ்சதும் காப்பாத்தினதே அவரு தானே. பயம் என்ன துரத்தும் போது உங்களை நான் தேடி வந்தப்போ எனக்கு தைரியம் கொடுக்கற மாதிரி முன்னாடி வந்தது அவர் தானே. எங்க போகணும்னு தெரியாம இருந்தப்போ எனக்கு ஒரு நிழல் கொடுத்தாரு. அந்த அபூர்வா கிட்ட இருந்து என் உயிர் போகாம காப்பாத்தினதே அவர்தான். என் வாழ்க்கை நாசமாகாம என்ன காப்பாத்தினதும் அவர்தான். நான் யாரம்மா விட்டு பிரிய முடியும்?
அப்பாவையா இல்ல ககனையா? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருமே வேணும். அதனாலதான் அவர்கிட்ட என்னோட காதல சொல்ல முடியல. அப்பா கிட்ட நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்ற தைரியம் எனக்கு வர மாட்டேங்குதுமா. இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்ததும் நான் உன் பேரை பயன்படுத்தினேன். நான் செய்ய போற விஷயத்துக்கு எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாதுன்னு, எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அம்மாவை விட சிறந்த தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. அப்பாவுக்கு ஒரு மகளா, ககனுக்கு வாழ்க்கை துணையா என்ன மாத்த முடியும்னா அது உங்களால தாம்மா முடியும். நான் காதல்ல ஜெயிச்சு சீக்கிரமா நான் அப்பாவோட ஒண்ணு சேர்ற மாதிரி நீங்க தான் பண்ணணும். அபூர்வா, வெளியே வா. ஆடியோ கேட்டுட்டு வந்தியா? ஆடியோக்கே புதுசா வாங்கின ரேடியோ மாதிரி பயங்கரமா கத்துற. லைவ் வீடியோ பாத்திருந்தா வோல்டேஜ் அதிகமா பாஞ்ச டிவி மாதிரி வெடிச்சிருப்பியோ என்னமோ. ஆடியோவை கேட்டதுனாலதான் 6 கிலோமீட்டர் 6 நிமிஷத்துல வந்து சேர்ந்திருக்கேன். ஒருவேளை வீடியோவை பார்த்திருந்தேன், 1000 கிலோமீட்டர் வேகத்துல இங்க வந்து 10,000 துண்டுகளா வெட்டி போட்டிருப்பேன்.